பழம்பொருளே முத்தமிழாள் ரத்தினமே சாலக் கவசம் நீக்கா பச்சையாம் நிறமே பேணி பசுமையாய் எண்ணங்காத்தே இச்சையால் உலகை ஆண்டிங்கென்னாளும் காக்கவென்றே நிச்சய கவசஞ்செய்தேன் நேரமும் உன்றன் அன்பு பிச்சைக்கே ஏங்குகின்றேன் பெருமாட்டி கவசங்காக்க. அருமிகுந்த மருவத்தூரின் ஆதிபராசக்தி தாயே
பக்கவாத மலடி கண்ணோய் பால் வடிந்து வேம்பின் மூலம் புகழ் பெற்றாய் வராமல் காக்க. கணேசன் ஐயா அவர்கள் என்னிடம் வந்து உதவி பேசியக்கூடாது. அன்றிலிருந்து ஒவ்வொரு முறையும் உங்களோட பூசைக்கு பிறகு பிரசாதம் எல்லாம் கொண்டு தருவார். இங்கேருந்து 10 மைல் லண்டனுக்கு கொண்டு வந்து ட்ரெயினில் கொண்டு தந்துட்டு போவார்.
சொல்லுவார், நீங்கள் எவ்வளவோ செய்து கொண்டு இருக்கிறீங்க, அதனுடைய அம்மாவுடைய பிரசாதம் 3 கட்டாயம் தரணும் வந்து கொண்டு வந்து தருவார். அவர் தந்து கொண்டு இருக்கின்ற வழியில் தான் ஒரே ஒரு முறை நானும் இந்தியாவில் எல்லா கோயில்களுக்கும் போய் கொண்டு வந்தோம். அப்போ இந்தியாவில் அந்த பணம் மாற்றுவதில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. பவுன்ஸு ருபீஸுக்கு மாற்றிடலாம். அப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் சென்னையில். அவர் ஒரு 20,000 ரூபாய் கையில் தந்தார். நீங்கள் பாவிச்சுட்டு அப்புறம் நீங்கள் எனக்கு லண்டனுக்கு போகிறோம் அங்கேருந்து அனுப்புங்க. அப்போ நாங்கள் எல்லா கோயிலுக்கும் போய்க்கு ஒவ்வொரு கோயிலையும் கேட்பார், நீங்கள் அன்னதானத்துக்கு பணம் கொடுக்குறீங்களா, இங்கே லைட் இல்லை லைட்டுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்களா, பார் வாங்கி பல்ப் போடலாம், இங்கே என்ன இல்லை என்ன கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் போகும்போது ஒரு 5,000 ரூபாய் கிட்ட நாங்கள் எல்லா கோயில்களையும் கொடுத்து கொண்டு வந்தோம். கடைசியாகத்தான் அம்மாவுடைய திருத்தலத்துக்கு போய் அம்மாவை பார்க்கணும்னு கணேசன் ஐயா என்ன கட்டாயமாக சொன்னார். அதற்காக போனேன். போனால் எனக்கு எங்கே நிற்கிறது எங்கே வாரது யாரை பார்க்குறது ஒன்றுமே தெரியாது. சொன்னாங்க தட்டத்தை வாங்கி கொண்டு போவோம், அவங்க கியூவில் நிற்கலாம், அவங்க அம்மாட்ட தரிசனம் வாங்கலாம். இங்கே இருங்கொண்டாங்க புறம் சொல்லிக்கிறேன், அங்கே இருங்கொண்டாங்க, அப்படி அப்படி சொல்லி 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 எங்கே போய் கடைசி வந்து முன்னுக்கு வந்து இருக்கிறார். முன்னுக்கு இருந்தால் முதலாக தான் நான் போய் பார்க்குறேன். அம்மா என்ன எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து கொண்டு வாரியா, நல்லா பணம் கொடுத்து கொண்டே இருக்கிறியா, என்னென்ன அவருக்கு தெரியுமெண்டே எனக்கு தெரியல. அன்றைக்கு எனக்கு முதல்ல நானாக உணர்ந்தது, அம்மா எல்லாரையும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நான் கொடுத்த பணம் வந்து எவ்வளவும் இல்லை, ஒரு கொஞ்சம் காசு தான். அப்போ சொன்னால் நீ கொடுத்து கொண்டே இரு, நான் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அப்படி என்ன செய்ய போகிறேன். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இலங்கையில் இருந்து எனக்கு 3-4 கான்டாக்ட்ஸ் இருக்குது. அம்மாவுடைய கோயிலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினது கணேசன் ஐயா. அங்கே இருந்து கால் பண்ணி சொல்லுவாங்க, இங்கே சாப்பாடு இல்லை, இங்கே சிரமம். ஒரு கிராமத்தில் மட்டக்கிழப்பில் கிழமைக்கு ஒரு நாளுக்கு ஒரு நேரம் தான் சாப்பாடு, கஞ்சி தான் குடிக்கிறாங்க என்று சொல்லி கேட்டாங்க. சரி அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஃபேமிலிஸ் இருந்து அவ்வளோத்துக்கும் கொடுத்தாங்க சாப்பாடு. நான் இங்கே ஓமன்னு சொன்ன உடனே நான் செய்கிறது, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர், ஃபினான்ஸ் அதில் ஹெல்ப் பண்ணுறது. எனக்கு அடுத்த நாளே கோல் வரும், 3 கோல் வந்துடும். வந்து அதுக்கு வர பணம் உடனே வராது, கொஞ்ச நாள் செல்லத்தான் வரும். ஆனால் அம்மா வழிகாட்டி அதுக்கு பணம் தந்துகொண்டே இருக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு முறையும் அது நடந்து கொண்டே இருக்குது. அதே மாதிரி தான் மலையகத்திலேயும் எமது சமுதாயம், நாங்கள் தமிழர்கள், நாங்கள் எமது சமுதாயம், எமது குழந்தைகள் இருக்கிறதுக்கு இடமில்லை. எல்லாரும் வந்து ஒரு கொட்டகையில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் வீடியோக்குள்ள பார்த்துருப்பீங்க, நியூஸ் எழுத வாரது. அப்போ அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், குழந்தைகள் படிக்கணும். எனக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப ஆசை. எங்களுக்கு குழந்தைகள் உங்களாக எங்களுக்கு இல்லாட்டிக்கும் அதில் இருக்க குழந்தைகள் அத்தனை பேரும் எங்களுக்கு குழந்தைகள் மாதிரி. 2003ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தார் ஆர் திருமுருகன், கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த சொன்னார், இப்படி இயக்கத்தில் எத்தனையோ குழந்தைகள் கஷ்டப்பட்டு ஒரு புலன் குறைவாக இருக்கிற குழந்தைகளுக்கு வீட்டில் வச்சு பார்க்க முடியாமல் இருக்கு, நாங்கள் ஏதாவது செய்ய வேணும். நான் இப்போ ஒரு 50 குழந்தைகளை பாவிக்கிறேன், வச்சிருக்கிறேன், கவனித்து கொண்டு வரேன், எனக்கு இருக்கு உதவி வேணும். அவர் ஒவ்வொரு வருஷமும் வந்து லண்டனில் பிரசங்கம் செய்து ஒவ்வொரு கோயிலையும் 500 பவுன் தான் மேக்சிமம் கொடுப்பாரு. அப்போ ஒருக்கா வந்தால் 3 கோயிலை செய்வார், 1500 பவுன் கிடைக்கும். 500 பவுன் ட்ரிப்பில் போயிடும், 1000 பவுன் தான் கையில் கிடைக்கும். அதுவும் நீங்கள் எப்படி நீங்கள் அதை சமாளிக்க போகிறீங்க? 50 பிள்ளைகள் இருக்குது, நீங்கள் என்னென்ன சமாளிக்கிறீங்கன்னு கேட்டால் ஆண்டவன் செய்கிறாருன்னு சொல்லி கொண்டு இருப்பார். கேட்டால் தனக்கு உதவி வேணும். அப்போ இந்த சுனமியாரன் விரும்பினா குழந்தைகளுக்கு இருக்கிறவரையே உதவிக்கு ஏதாவது செய்யணும். அம்மாவுடைய ஆசையாகும். எனக்கு என்னோட கணக்கு அங்கே அப்போ பழைய 1999ஆம் ஆண்டில் வந்தவர்கள் எல்லாருமே கிரெடிட் கார்டை பாய்ப்பாங்க எல்லாத்துக்கும். என்ன டைம் ஒரு 5 கிரெடிட் கார்டு இருந்தது. கிரெடிட் கார்டில் காசு எடுத்து 15,000 பவுன் கொடுத்தேன். அப்புறம் என்னுடைய சக நண்பரும் சிவா, நீங்கள் செய்கிறீங்க, நானும் ஜாயின் பண்ணுறோம். அவரும் 15,000 கொடுத்தாரு. 30,000த்தோட 200 பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கான ஒரு கட்டடத்தை கட்டி அங்கே ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஹெல்ப்புக்கு
குழந்தைகளை வச்சிருக்காங்க. அப்போ 200 குழந்தைகள் இருக்காங்க, 200 பேர் வேலை செய்யணும். எல்லாரும் வாலண்டரியாக தான் செய்யணும், காசு இல்லை, எல்லாருக்கும் சாப்பாடு விடுவாரு. நான் 10 வருஷத்துக்கு கூட போவேன். அங்கே போய் காலையில் பார்த்தால் நீங்கள் பண்ண முடியாது. சிவபூமி இல்லைமன்று இப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் போனாலும் நீங்கள் ஒரு போய் பாருங்க. அந்த குழந்தைகளை எப்படி கவனிக்கணும், எப்படி அடுக்காமல் காமிக்கணும். அந்த 2 மாடி கட்டடம் முடிஞ்சு அதுக்கு 3வது மாடிக்கு என் துறையில் நண்பர் இருந்துட்டாங்க அமெரிக்காவில். அவையிலும் 10,000 கொடுத்துக்கணும். 3 மாடி கட்டடம் கட்டினார்கள் 6 மாதத்துக்கு. ஒருத்தருக்குமே 6 மாதத்தில் 3 மாடி கட்டடம் கட்ட முடியாது. 3 வருஷமாக செல்லும் பிளானிங் ஃபங்க்ஷன் எடுக்கணும், கணக்கு எல்லா பொருட்களும் கொண்டு வரணும். அப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சு அப்போ தான் கொஞ்சம் சரியாக வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது கும்பிடும்போது சொன்னீர்கள் உலகம் எல்லாம் நிம்மதி வர வேணும், எல்லா குழந்தைகளுக்கும் அம்மாவுடைய ஆசி கிடைக்கும். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், ஆதிவாசி மன்றத்தில் இருந்து, இப்போ இந்தியாவில் இருந்து ஒவ்வொரு 3 மாதமும் 200 அம்மாவுடைய குரல் அனுப்புவார். அங்கே இருந்து அனுப்பினா நாங்கள் பள்ளிக்கூடங்கள் வழியாக ஆட்களுக்கு அன்னதானம் பண்ணி அந்த மாலையை போட்டு அவையில் ஆசீர்வாதித்து கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, கணேசனும் அம்மாவுக்கு கும்பிட போகும்போது கேட்டு அம்மா அந்த கொழும்பில் இருக்கிற பிரிண்டர்ஸை கொண்டு பிரிண்ட் பண்ணி அந்த அம்மாவுடைய புத்தகம் கொடுத்தது. அங்கே சிலோன்லேயே பிரிண்ட் பண்ணி ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு எல்லாரும். அது அங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு ₹1 தான். இப்போ அம்மாவே ஆசீர்வாதத்தை சொன்னார், பிரிண்டர் நீங்கள் உங்களை செலவில் செய்யக்கூடாது, உங்களோட போஸ்ட்டுக்கு நீங்கள் காசு வாங்கணும். அப்போ ₹1 படி அவர் வாங்கல. 2க்கு வாங்கி அந்த புத்தகங்கள் மட்டக்களப்பு ஃபுல்லாக கிழக்கு மாநிலத்தில் எல்லா இடங்களையும் கொடுக்கட்டும். எத்தனையோ கோயிலில் கொடுத்துருக்கு, வீடுகளில் கொடுத்துருக்கோம், கோயிலையும் வச்சு பூசையெல்லாம் பண்ணி செய்திருக்கோம். அது அம்மாவுடைய அந்த ஆசீர்வாதமும் அவர்களுடைய பலன்களும் தான் நடந்து கொண்டே இருக்குது. ஆனால் நீங்கள் கும்புறது எல்லாத்துக்கும் அதை நடந்து கொண்டே இருக்கிறத பற்றி சொல்லுவது 2 பேசினா கணக்கை சொல்லலாம். கடற்கரை முறைகள் எல்லாம் அந்த விவசாயிகள் தற்கொலை செய்தார்கள், கடன்களை திருப்பி கொடுக்க முடியாது. அப்போ அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஆண்டவனுடைய கருணையோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் லோன் கொடுத்தார். அவர் வட்டி தர வேணும், ஒவ்வொரு போகத்திலையும் அவங்களுக்கு 1 மூடை அரிசி தரணும். அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஒரு டைம் இருக்கிறது 4 ஏக்கர் காணிக்கு 100,000 பவுண்ட், 1 லட்சம் காணும், 100,000 rupees ஒரு போகத்துக்கு. அதை பாவிச்சு அந்த போகத்தில் செய்து கடனை கொடுத்தாச்சு. அடுத்த போகத்தில் எங்களுக்கு அரிசி வந்து தாங்களும் செய்து விற்கிறோம். இப்போ அத்தனை 10 பேர் கொடுத்துனாங்க. 10 பேரும் 10 மூடை அரிசி ஒவ்வொரு 3 மாதம் அந்த கொண்டே இருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கல தருவார்கள் அரிசி. இப்போ என்ன செய்கிறது, 10 மூடை வந்தாங்கன்னா ஒரு வருஷத்தில் 30 மூடை வந்துடும், 60 மூடை வந்துடும். அப்போ சொன்னோம் இந்த அரிசியை நாங்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். இப்போ எல்லா அறநூறு பள்ளிக்கூடங்கள்லையும் மட்டக்குளத்தில் சாப்பாடு கொடுக்கறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பிள்ளைகள் படித்து இது பண்ணுறாங்க. அப்போ அவைகளுக்கு ஒரு வந்து பேசுகிறதுக்கு சொல்லுவோம், அம்மாவுடைய கருணையோடு தான் உங்களுக்கு இந்த சாப்பாடு கிடைக்கிது. அதெல்லாம் நீங்கள் கும்பிடுவதனுடைய பலன்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கு. முக்கியமாக அந்த கணேசன் ஐயா ஸ்டார்ட் பண்ணதால தான் இந்த வழி கிடைச்சி. அவரே இதில் நீங்கள் தருவதும் உங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பா தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். கணக்கு வேறு ஒன்றும் பேச முடியாது. கணக்கு எதுக்கு சொல்லலாம், இன்னொரு முறையில் சொல்லலாம்.